Hello everyone, welcome back to my channel Bhuvana vlogs. So இன்னைக்கு again Friday evening தான். பட் இன்னைக்கு ரொம்ப லேட் நைட்லாம் வாக்கிங் போகல. இப்போ டைம் வந்து ஜஸ்ட் 7 o'clock தான். ஆனால் 4 o'clockே பார்த்திங்கன்னா நல்லா இப்போ வந்து இருட்டாயிடும். இது மாதிரி இந்த வீக் வந்து நடுவில் நான் ஒரு நாள் நான் ஃபுல்லாக எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறேன் வீக் டேயில் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்தேன். பட் அது வந்து ஒரு கண்டினியூட்டியே இல்லாமல் இருந்தது. அதனால் நான் அது வந்து போஸ்ட் பண்ணல. ஸோ இந்த வீக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கவர்மெண்ட் ஆஃபீஸ் வந்து இங்கே போக வேண்டிய வேலை இருந்தது. அது எல்லாமே வ்ளாக் பண்ணேன். அப்புறமா ஃபஸ்ட் டைம் டேனிஷ் ஸ்கூலில் வந்து பேரண்ட் டீச்சர் மீட்டிங் இருந்தது. ஸ்கூலுக்குள்ளே கேமரா எடுத்துகிட்டு போக முடியல. பட் அதை பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்லாம் வ்ளாக் பண்ணேன். என்ன ஆகிடுச்சுன்னா நடுவில் மழை வந்துகிட்டே இருந்தனால அந்த வ்ளாக் வந்து ஒரு மாதிரி கண்டினியூட்டியே இல்லாமல் இருந்தது. ஸோ எனக்கு அவ்வளோவா அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதனால நான் அதை போஸ்ட் பண்ணல. தெரியல வீடியோ குவாலிட்டி ஸோ ரொம்ப இருட்டாக இருக்கா இல்லை வீடியோ குவாலிட்டி பெட்டராக இருக்கான்னு தெரியல. பட் ஒன்றும் பண்ண முடியாது. 4 மணிக்கு மேலே அப்படி தான் இங்கே இருட்டாயிடும். இன்றைக்கி வந்து ரொம்ப லாங் வாக் வந்து கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஷார்ட் வாக் தான். போயிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ரொம்ப லாங் வாக்லாம் கிடையாது. பாருங்கள் எப்படி காற்றடிக்குது. இந்த தலையில் வந்து இது போட்டிருக்கனால தெரியல. இல்லைன்னா அவ்வளோதான். இப்போ இவ்வளோ நேரத்துக்கு என் முடி வந்து வேறு மாதிரியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப லாங் வாக்லாம் போல் ஒரு ஷார்ட் வாக் தான். போயிட்டு அப்படியே இன்றைக்கி வந்து மெயினாக சூப்பர் மார்க்கெட் போகணும். வீக்கெண்டுக்கு எல்லாம் தேவையானதெல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியிருக்கு. ஸோ அதான் பிளானு. ஸோ இங்கே வந்து ஸ்கூல் பற்றி ஓகே ஸ்கூல் பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு நினச்சேன். டென்மார்க்கில் வந்து நிறைய நல்ல விஷயம் இருக்குது. பட் உங்களுக்கு வந்து குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் வந்து ஸ்பெஷலி இன்டர்நேஷ்னல் நம்ம மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து வரோம். இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் வந்து இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் தான் இருக்குது. இப்போ தான் ஓப்பன் பண்ணுறாங்க. பட் ரொம்ப கம்மி. வெயிட்டிங் லிஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நீங்கள் வந்து மற்ற கண்ட்ரிலேருந்து வரீங்க, டென்மார்க் வரீங்க, ஒரு மாதம் 2 மாதத்துல சீட் கிடச்சிடணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து நடக்கவே நடக்காது. மேபி கொஞ்சம் ஒரு 7+ இயர்ஸ் இருந்தாங்க உங்கள் பசங்க, ஒரு 8 years அண்ட் அபவ்னா கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. லைக் 3+ இயர்ஸ் பசங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டம் கிடைக்கிறது. ஏன்னா வெயிட்டிங் லிஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. என்னோடய பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 years மேலே ஆகிடுச்சு வெயிட்டிங் டைம். ஒரு இடத்துல கூட கிடைக்கல. அவள் வந்து 6 years வரைக்கும் இங்கிலீஷ் ஸ்கூல் தான் போனான், இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் தான் போனான். பட் நாங்கள் ட்ரை பண்ணோம், எங்கேயுமே கிடைக்கல. ஸோ இப்போ வந்து டேனிஷ் ஸ்கூல் தான் போகிறான். இதே நீங்கள் அவங்களுக்கு இங்கிலீஷ் ஸ்கூல் தான் மஸ்ட் இல்லை, எந்த ஸ்கூல்னாலும் ஓகேன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து வித்தின் அ வீக் வந்து நீங்கள் ஸ்கூல் சேர்த்துடலாம் டேனிஷ் ஸ்கூல்னால். ஏன்னா அது கவர்மெண்ட் ரூல். அவங்க வந்து கண்டிப்பாக சீட் கொடுத்து தான் ஆனோம். சீட் இல்லைன்னு சொல்ல முடியாது. மேபி 1 or 2 weeks கிடச்சிரும். அதே உங்களுக்கு ப்ராப்பரான இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் வேணும்னா பியூர்லி லக் தான். பட் டிசிஎஸ் எம்ப்ளாயீஸ் நீங்கள் வரீங்க, உங்கள் ஃபேமிலியில் வந்து யாராவது டிசிஎஸ் எம்ப்ளாயியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் ஒரு ப்ளஸ் இருக்குது. இங்கே ஒரே ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் வந்து டிசிஎஸோட டைப் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஸ்கூலில் ஃபுல்லு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி டிசிஎஸ் எம்ப்ளாயீஸோட பசங்க தான் படிப்பாங்க. ஸோ இருக்கிற மற்ற எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலில் ஆப்ஷன் கிடையாது. ரொம்ப கம்மியாகிடுச்சு ஆப்ஷன்ஸை. ஸோ நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இப்போ வந்து டேனிஷ் ஸ்கூல் தான் போகிறோம். ரொம்ப கஷ்டம் தான் புதுசாக ஒரு லாங்குவேஜ் வந்து கற்றுக்கிறது. அட்லீஸ்ட் 1 or 2 years வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மேபி பிக்கப் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனும் வேறு இல்லை. அதனால் போட்டாச்சு டேனிஷ் ஸ்கூலில். பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் வந்து லாஸ்ட் வீக் தான் வச்சுருந்தாங்க ஃபஸ்ட் டே. ஸோ இந்த வீக் தான் போனேன் 2-3 நாள் முன்னாடி. நான் மட்டும் தனியாக தான் போனேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க இவ கிளாஸ் பசங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே முக்கால்வாசி பேருக்கு வந்து நல்லா டேனிஷ் தெரியும். எனக்கு வந்து சுத்தமாக தெரியாது. அதனால எனக்கு மட்டும் ஒரு டிரான்ஸ்லேட்டர் வந்து அப்பாயிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் அவள் டீச்சர்ஸே ஆல்மோஸ்ட் எல்லாருமே கொஞ்சம் நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க. ஸோ மீட்டிங் வந்து ஒரு 1 hour மீட்டிங் தான். நெக்ஸ்ட் என்னெல்லாம் பண்ண போகிறோம், அவள் இவ்வளோ நாள் என்ன பண்ணுறா, ஸோ அது மாதிரி கொடுத்தாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாலாம் இருக்காது. இங்கே வந்து பசங்களுக்கும் பார்த்திங்கன்னா பெருசாக ரொம்ப ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க. படிங்க இது அதுன்னெலாம் ரொம்ப ப்ரெஷர் இருக்காது. அதை மாதிரி வந்து மெயினாக வந்து பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட்லாம் பண்ணவே மாட்டாங்க. வெறும் பாசிட்டிவ் சைன்ஸ் தான் நிறையா சொல்லுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டு, அதை மாதிரி தான் பேசுவாங்க. இது பண்ணலை அது பண்ணலை அந்த கம்ப்ளைண்ட்லாம் இருக்காது மீட்டிங்கில். 1 second சிக்னலில்
கை பயங்கரமாக வலிக்குது கேமரா பிடிச்சிட்டு நடக்கிறது. ஸோ இப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து ஒரு சில கவர்மெண்ட் ஆஃபீஸ் வந்து போனேன் இந்த வீக்கு. ஒரு சில நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணேன். நான் நெக்ஸ்ட் வீக்கும் போவேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் நான் அதை பற்றி நிறைய அப்டேட் கொடுக்குறேன். நான் போகும்போது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நான் போகும்போது அப்படியே ப்ளாக் பண்ணுறேன். ஸோ தட் நானும் வந்து எதாவது முக்கியமான இன்ஃபர்மேஷனாக மிஸ் பண்ண மாட்டேன். ஸோ இந்த வீக் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் ரொம்ப பிஸியாக போச்சு. கை வலிக்குதுன்னு சொல்லி இந்த கையில் மாற்றிட்டேன். ஸோ இந்த வீக் ஃபுல்லாக இப்படி தான் நல்லா பிஸியாக போச்சு. அப்புறம் இங்கே இருக்க கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் கொஞ்சம் கால் பண்ணி எனக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் செக் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ அது வந்து எனக்கு டேனிஷ் தெரியாது. பட் இங்கே வந்து இந்த ஊரில் வந்து பிரச்சனையே கிடையாது. நீங்கள் டேனிஷ் தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இங்கிலீஷில் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நான் வந்து 2 ஆஃபீஸ் வந்து போனேன். ஸோ எனக்கு வந்து அவ்வளோ நல்லா கைட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், எங்கே போகணும், நிறைய வெப்சைட்ஸோட லிங்க்ஸு அது மாதிரிலாம் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து எதாவது ஒரு புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஜெர்மனியில் இருக்கீங்க, ஏதாவது ஆஃபீஸ் கால் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டம். அங்கே வந்து என்ன சொல்கிறது, ஜெர்மன் தெரியாமல் ஜெர்மனியில் வந்து சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் டென்மார்க்கில் வந்து டேனிஷ் தெரியலன்னா கூட நீங்கள் வந்து சர்வே பண்ணலாம். அதான் ஒரு ப்ளஸ்ஸு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியான கண்ட்ரி, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான கண்ட்ரி. இந்த ஊர் ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் தப்பான பிரான்ச் வந்து போயிருந்தேன். ஸோ எல்லாமே நான் வந்து கூகுள் மேப் வச்சு தான் இங்கே அங்கேன்னு சுற்றிட்டு இருப்பேன். ஸோ அவங்களே வந்து எனக்கு மேப்பே வந்து பிரிண்ட் அவுட் கொடுத்து அடுத்து எந்த ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் அவுட்டே எடுத்து கொடுத்து கைட் பண்ணாங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதே மாதிரி அந்த ஆஃபீஸ்க்கும் நான் அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கிட்டு போகல, அப்படியே டைரெக்டாக தான் போனேன். பட் நான் ரொம்ப தூரத்துலேருந்து வந்தேன்னு சொல்லிவிட்டு அவங்களும் எனக்கு நிறையாவே ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இந்த வீக்கில் அதெல்லாம் பண்ணது எல்லாமே வ்ளாக் பண்ணேன். பட் ஒரு கண்டினியூட்டியே இல்லாமல் இருந்தது. மழை வந்தனால நடுவில் நிறையா மிஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் அப்படியே போஸ்ட் பண்ணல. ஸோ இப்படி தான் போச்சு இந்த வீக் ஃபுல்லு பிஸியாக. அடுத்த வீக் வந்து இன்னும் நிறைய வேலை இருக்குது. ஏன்னா இங்கே வந்து அடுத்த வீக் வந்து இப்போ ஸ்கூல் கிளம்புனோன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் தான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நான். ஸோ வீடியோஸ் வந்து எனக்கு டைம் இருக்கும் போது போஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப போஸ்ட் பண்ண முடியல. அதை விட ப்ரியாரிட்டியான விஷயம் நிறையா இருக்கனால வீடியோஸ் வந்து ரொம்ப போஸ்ட் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் டே வெயிட் லாஸ் டயட் மெனு பிளான். பஸ் நம்மளுக்கு அது பேசவே முடியல, கண்டிப்பாக தரக்க முடியல. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ சிக்னல் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் டேக்கு வெயிட் லாஸ் மெனு பிளான் அதான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு அதான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீக்கும் வந்து நான் நிறையா ட்ராவல் பண்ணுற வேலை இருக்குது. இப்போ அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்கனால நான் டைம் இருக்கும்போது தான் கொஞ்சம் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நான் ட்ராவல் பண்ணும் போதெல்லாம் மழை வரலைன்னா நான் அவளை வந்து வ்ளாக் எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மோரோவர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 2nd வீக்லேருந்து பெருசாக யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. எல்லாம் கிளம்பி ஹாலிடே போயிடுவாங்க. ஸோ ஜான்வரி வரைக்குமே அப்படி தான் இருக்கும். சிக்னல் க்ராஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜான்வரி வரைக்குமே ஜான்வரி ஒரு 1st or 2nd வீக் வரைக்குமே நிறைய பேர் வந்து ஹாலிடே போயிடுவாங்க. ஸோ எதாவது நான் பண்ணணும். ஸோ எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 2 வீக்ஸ் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நான் எல்லாமே பண்ணணும். ஸோ இவள் ஸ்கூல் கிளம்புனோடனே நான் வந்து கிளம்பி வெளியே போவேன். அதுக்கப்புறம் 3 o'clock வந்துடுவேன். அதுக்கப்புறம் நடுவில் எப்படியா டைம் மேனேஜ் பண்ணி தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். லாஸ்ட் வீக் கூட வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ காற்று இல்லை. இன்றைக்கி ரொம்ப காற்றும் இருக்கனால கேமரா பிடிச்சிட்டு நடக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ வந்து நேராக சூப்பர் மார்க்கெட் தான் போயிட்டுருக்கோம். க்ராஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கி ரொம்ப தூரம் வந்து நடக்கலை. ஓரளவுக்கு ஒரு ஸ்டாப்பிங் தான் நடந்திருக்கோம். ஸோ நீங்கள் இந்தியாவிலேருந்து யாராவது வரீங்க, உங்களுக்கு வந்து ஸ்கூல் சீட்ஸ் வந்து பொறுமையாக செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணாதீங்க. நீங்கள் வரீங்கன்னா வந்த உடனே வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் வந்து அப்ளை பண்ணுங்கள். பை லக் இல்லைனா ஒரு சில இடம் வந்து ரெஃபரன்ஸ் இருந்தால் கூட ஒரு சில இடம் கிடைக்குது. ஸோ லேட் பண்ணாமல் அப்ளை பண்ணால் தான் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் கிடைக்கும். அப்படி இல்லைனா டேனிஷ் ஸ்கூல் தான் நீங்கள் போகணும். டேனிஷ் ஸ்கூல்னால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, உங்களுக்கு உடனே கிடச்சிடும் சீட்டு.
ரொம்ப பெரிய வெயிட்டிங் டைம் வந்து கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் டேனிஷ் ஸ்கூலோட பேரண்ட் டீச்சர் மீட்டிங் நல்லாவே போச்சு. டிரான்ஸ்லேட்டர் இருந்தாங்க, பட் எனக்கு எல்லாமே இங்கிலீஷில் அவங்களே பேசிட்டாங்க. ஸோ நல்லாவே போச்சு. பயங்கர காற்றடிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப நல்லா மழை வர ஆரம்பிக்குது. கை வேற வலிக்குது. லைட்டாக மழை வர மாதிரி இருக்குது. ஸோ உங்களை அடுத்த vlogல வந்து மீட் பண்ணுறேன். வீக்கெண்ட் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். Until then, bye.